அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு தாமஸ் அவர்கள். இவரை பற்றி நான் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, இவரும் ஒரு கதை சொல்லி அப்படின்னு நான் முதல்ல அறிமுகப்படுத்துகிறேன். ரொம்ப சிறப்பாக கதைகள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பொம்மைகள் மூலமாக அவர் பல அற்புதங்களை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கார். அதாவது ஒரு கதையை ஒரு குழந்தையிடமோ அல்லது பெரியவர்களிடமோ கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரு சில யுத்திகள் கையாளப்படும். அப்படி பல காலமாகவே நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு சில யுத்தியில் ஒன்று தான் இந்த பப்பட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம். பொம்மல் ஆட்டமாக இருக்கட்டும், தோல்பாவையாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பப்பெட் ஷோஸ் இருந்து வந்துட்டுருக்கு உலக அளவில். அதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு சில இடங்களில் இன்றைக்கும் அது ராஜஸ்தான், குஜராத் போன்ற இடங்களில் திருவிழாக்கள், இந்த மாதிரியான கோவில் திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை ஊர் திருவிழாவாக இருக்கட்டும், இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை பண்ணிட்டு வராங்க. சமீப காலமாக தமிழ்நாட்டில் இதை அதிகமாக நிறைய இடங்களில் மக்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் இவரை இங்கே நான் பெருமையோடு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் தாமஸ் எமெல்டா. இவருடைய பேரே என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண வச்சது. அதாவது வழக்கமாக பெண்கள் தன்னுடைய பெயருக்கு பின் தன் கணவரின் பெயர் வர்றதையோ அல்லது தகப்பனாரின் பெயர் வர்றதையோ பெருமை கொள்ளும் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி தன் மனைவியோட பெயர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நபர். அதை தாண்டி இவர் வென்ட்ரிலோக்விஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு பொம்மலாட்ட முறையை கையாண்டிருக்கிறார். இது இல்லாமல் இவர் பல பொம்மலாட்டங்களை செய்து கொண்டு வந்தாலும் கூட இது இவருடைய தனித்துவம். குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக இல்லை, பெரியவர்களுக்கும். ஃபவுண்டர் ஆஃப் வண்ணத்துப்பூச்சின்னு சொல்லலாம். அடுத்த தலைமுறையினரை அழகாக ஒரு தோட்டம் முழுக்கவே வண்ணத்துப்பூச்சிகளாக உருவாக்கி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இவரை என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதும் எனக்கு ரொம்ப பெருமை, சந்தோஷம். இப்போ இவரை சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் தாமஸ். வணக்கம். ஸோ ஒரு ஸ்டோரி டெல்லரா இன்னொரு ஸ்டோரி டெல்லரையும் ஒரு பப்பட்டியரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா ஒரு ஸ்டோரி டெல்லரா பல பேரை நாங்க கடந்து வந்திருந்தாலும் கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பப்பட்டியரை சந்திக்கணுங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள எப்பவுமே இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா வென்ட்ரிலோக்விஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த என்ன சின்ன வயசுல இருந்தே எனக்கு அதுல ஒரு பேஷன் உண்டு. ஸோ ஒரு பாலச்சந்தருடைய படத்தின் மூலமா தான் எனக்கு அது தெரிய வந்தது. ஸோ அதுல இருந்து எனக்கு இதை உங்ககிட்ட இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப எந்தோசியாசமா இருக்கு. அதை பேசணும், அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய இதை நோக்கின பயணம் எப்போதுல இருந்து ஆரம்பிச்சது? ஒரு 90 காலகட்டத்தில் ஆரம்பிச்சேன். ஆனால் பொம்மல் ஆட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதோடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது கிமு 4500 இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஐரோப்பிய கண்டம், ஆசிய கண்டம், அதில் நம்ம இந்தியாவும் சேர்ந்தது. ஆசிய கண்டம்னால இந்தியா வந்துடும். அதுக்குள்ளார கிமு 4500 இந்த பொம்மலாட்ட கலை இருந்திருக்கு. அது கொஞ்சம் மத வழிபாடு வழியில் வந்தது. ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறம் அது என்டர்டெய்னராக இருந்தது. நான் அதை இப்போ இன்னும் கொஞ்சம் மாற்றி கொண்டு போயிட்டுருக்கிறேன். போக போக நம்ம பேசுவோம் அதை பற்றியும். எனக்கு ஆர்வம்ன்றது 90களில் வந்தது. நான் குறிப்பாக ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். ஏன்னா இந்த பொம்மலாட்டத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னா ஃபாதர் தம்புராஜ் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில் லோயலா காலேஜில் பிரின்சிபலாக இருந்தாங்க. அவங்க அந்த 90 காலகட்டத்தில் அங்கே பிரின்சிபலாக இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு பயிற்சியாளராக இருந்தார். அதாவது எப்படி ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயிற்சி கொடுத்தார். ஒரு முறை கொடுக்கும்பொழுது கையில் இந்த பொம்மையை கட்டிட்டு இது யாராவது செய்வீங்களாப்பா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், நாங்கள் ஃபாதர் எங்களுக்கெல்லாம் தெரியாது எப்படி பண்ணோன்னு. அவர் சும்மா கையில் இப்படி மாட்டி இதை இப்படி தான் செய்வாங்க அதை அப்படின்னு சும்மா இப்படி காட்டினார் அவர். நான் உடனே பார்த்தேன், ஆசையாக இருந்துச்சு, வாங்கி நான் செஞ்சு பார்த்தேன். நல்லா செய்தேடா அப்படின்ட்டாரு. நான் உடனே அது நல்லா இருக்குது அப்படின்னு, சரி எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் ட்ரை பண்ணுறேன்னு நான் எடுத்துகிட்டு போனேன். ஒரு வாரம்
நான் ட்ரை பண்ணேன், என் தம்பி ட்ரை பண்ணாரு, எங்க அண்ணன் ட்ரை பண்ணாரு, என் தங்கச்சி ட்ரை பண்ணாங்கன்னு நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குட்டி நாடகம் போட்டோம் அதை வச்சு. ஸோ அந்த நாடகங்கள் நாங்க போட ஆரம்பிச்ச பிறகு எனக்குள்ளார ஒரு தனி ஆர்வம் வந்துடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு 80s இருந்து கவிதைகள் கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஆனா வெளியில எங்கேயும் பப்ளிஷ்லாம் ஆனதில்லை, எழுதி நானே வச்சுக்கோங்க, அதை வெளியில காட்டினதில்லை. ஆனா இந்த பொம்மலாட்ட நாடகங்கள் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நாங்க வெளியில போய் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி பண்ற நேரங்கள்ல தான் தொடர்ந்து நானே பயிற்சி எடுத்துக்கிட்டே இருந்தேன். மற்றவங்கெல்லாம் விட்டாங்க, ஆனா நான் தொடர்ந்து பயிற்சி எடுத்துட்டு இருந்தேன். 2வது கட்டமாக எனக்கு இன்னொருத்தர் நன்றி சொல்ல வேண்டியவர் பாஸ்டர் ரவீந்திரன். பாஸ்டர் ரவீந்திரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு அறிமுகப்படுத்தினது மப்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொம்மை. பொம்மலாட்டத்திலேயே வெரைட்டி இருக்கு, பப்பெட், மப்பெட், வென்ட்ரிலோக்விசம். அந்த 3 கேட்டகரி பேஸ் ஆனது. அதுக்குள்ளார வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். அந்த மப்பெட்டுங்கிறது மவுத் மூமெண்ட் இருக்கும், அதை அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் அது செய்யும் பொழுது அவர் கூட உட்காந்து அவர் தான் அந்த சிம்பான்சி வச்சுக்கிட்டு பண்ணார். இதுக்கு பேர் என்னென்ன அப்படின்னு கேட்டேன். வென்ட்ரிலோக்விசம் அப்படின்னாரு. எனக்கு பேரும் புதுசா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆடியன்ஸ் அப்படி ஒரு அட்ராக்ட் பண்ணுச்சு. அது எல்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ், ஏஜ்டு பீப்புள் எந்த டிஃபரன்ஷியேட்டரும் இல்லை, யார்கிட்ட கொண்டு போனாலும் அது அட்ராக்டிவா இருந்தது. ஸோ அது நான் அவங்க கிட்ட கத்துக்கிட்டேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லி கொடுத்தாங்க. நான் இவங்க 2 பேர்கிட்ட இங்க சொல்றது என்னன்னா, யாரும் இதை பெருசா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நல்லா பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம்லாம் யாரும் பண்ணிடலாம் முடியாது அப்படிலாம் சொல்லவே இல்லை. சாதாரணமா பண்ணலாம் அப்படின்னு கொடுத்ததுதான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ வென்ட்ரிலோக்விசம்ல இன்னைக்கு நான் ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ நான் பயிற்சியாளராக வரக்கூடிய அளவுக்கு. இதுல இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டாக்கா, இப்போ ரவீந்திரன் அண்ணன் எங்கேயாவது நிகழ்ச்சி போனா கூட சமயத்துல என்னைய கூப்பிடுவாங்க, வாங்க பயிற்சி கொடுங்க நீங்க அப்படின்வாங்க. அவங்களும் பயிற்சி கொடுப்பாங்க, ஆனாலும் அவங்க என்னைய அப்பவும் ஒரு கிரேட் என்ன இது பண்ணுவாங்க. ஸோ இதுல எனக்கு அவங்க 2 பேருக்கும் நான் கண்டிப்பா அந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கணும். இதுதான் என்னுடைய பயணம். இன்றைய வரைக்கும் தொடருது, கண்டிப்பா இனிமேல் தொடரும். எனக்கு வாரிசுகளையும் உருவாக்கிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்தபடியா இதுல என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நீங்க காட்டணும். என்னெல்லாம் பொம்மைகள்ல என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்கு, இது குழந்தைகளை மட்டும் இல்ல பெரியவர்களையும் கவரக்கூடிய நிறைய விஷயங்கள் இதுல இருக்குங்கிறத தான் நான் பாக்குறேன். அது சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. முதல்ல இது பொம்மலாட்டம்னு எல்லாருக்குமே என்ன ஒரு பார்வை அப்படின்னா, இது குழந்தைகளுக்கானது, இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டுத்தனமா பண்ணக்கூடிய ஒரு செய்தி, அவங்களுக்கான ஒரு ப்ராடக்ட் அது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பயன்படுத்தின வரை, நான் பார்த்தவரை, நான் பயணித்த வரை இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமானது. நான் இன்னொன்று சொல்லுவேன், இது இட்ஸ் சைக்கோ தெரப்பி. இது ஒரு சைக்கோ தெரப்பி டூல். இது நான் அப்படிதான் பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கான வெளிப்பாடு தான் அந்த புத்தகங்கள் எல்லாமே. ஏன்னா இந்த புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா பல புத்தகங்கள் குழந்தைகள் எழுதின கதைகள் தான் அதிகமா இருக்கும். நான் இதுல பொம்மலாட்டம் கத்துக்கிட்டு குழந்தைகள் எழுதின கதைகள்லாம் இங்க இருக்கு. இந்த புத்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் அந்த பொம்மலாட்ட கதைகளையே எழுதி இருக்கிறாங்க, ஒரு நாடக வடிவுல எழுதி இருக்கிறாங்க. அவங்க அதை நடிச்சும் காட்டுறாங்க. இப்ப எங்க போனாலும் அவங்க நடிச்சும் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இது ஜுவனைல நான் போய் பொம்மலாட்டம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நம்ம அரசு கூர்நோக்கு இல்லத்துல. அந்த குழந்தைகள் கிட்ட இந்த பொம்மலாட்டம் எப்படி எடுபடும் அப்படின்லாம் ஒரு சிலர் என்னை கேட்டாங்க. நான் ஒன்றும் பதில் சொல்லலை அவங்களுக்கெல்லாம். ஏன்னா நம்ம வார்த்தைகளை சொல்றதை விட செயல்ல காட்டினா நல்லா இருக்குமேன்றதுக்காக அவங்க கிட்ட நான் பழகினேன், பொம்மலாட்டத்தை கற்றுக் கொடுத்தேன், கதைகள் சொல்ல வச்சேன், கதைகள் பேச வச்சேன். நீங்களும் ஒரு கதை சொல்லி அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். கதை சொல்லிகள் நிறைய பேரும் நாம இதைதான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா ஒரு தெரப்பியா தான் பயன்படுத்துறோம். என்ன தெரப்பின்ற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. அடுத்தபடியா நீங்க அந்த பொம்மைகள் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பா காட்டுறேன் பாருங்க. இதற்கு பெயர் விரல் பொம்மைகள் சொல்லுவோம். விரல் பொம்மைகளே இது ஒரு வெரைட்டி இருக்கு, இன்னொரு வெரைட்டியும் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு விரல்ல நம்ம மாட்டிக்கலாம். 5 விரல்ல 5 மாட்டிக்கிட்டு கூட குழந்தைகளுக்கு நம்ம பேசலாம், குழந்தைகளை மாட்டிக்கிட்டு சொல்லலாம். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிகினிங்ல அந்த 90கள் எல்லாம் இந்த மாதிரியான கியூட்டாலாம் ரொம்ப கிடைக்காது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க கையில தச்சு அந்த ஊசி நூல் கட்டுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த அட்டையை வச்சுதான் தலைய பண்ணுவாங்க, பேப்பரை குழைச்சி ஒரு அட்டை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ நிறைய இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம பேசலாம்,
இதுல ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்றது போல ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க. இது ஒரு டைப். இன்னொரு டைப் இதே விரல் பொம்மைகள்ல பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொன்னது தம்புராஜ் எங்களுக்கு கொடுத்ததுன்னு. அது கூட இந்த மாடல் இல்ல, அவங்க கொடுத்ததும் அந்த இந்த இதுல போடுறதுதான். ஸோ இப்படி இருக்கோம், நாங்க இப்படிதான் பேசுவோம், வாய்ஸ் மட்டும் வரும். என்ன இங்க பாருப்பா, என்னை பாருங்க, யோ உன்னதான் தலையில தூக்கி வச்சிருக்கேன்ல, இறக்கி விட, கிட்ட வா 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 அப்படின்னு இந்த 2 விரலை மட்டும் வச்சு பேசியே நாங்க பழகுவோம். பட் அந்த பொம்மைகளும் வந்துட்டு ஆக்சுவலா கையில நெய்ததான் இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ வெளியில விற்கிது நிறைய. வெளியில இங்க நம்ம நிறைய இந்த ஷாப்ஸ்லயே இருக்குது, நீங்க ஆன்லைன்ல போனீங்கன்னாலும் கிடைக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து ஃபிங்கர் இதெல்லாம் ஃபிங்கர் விரல் பொம்மைகள். அப்ப இதுல என்னெல்லாம் கேரக்டர்ஸ் வேணும்னாலும் நம்ம கிடைக்கும், நம்ம மாத்திக்கலாம். கிடைக்கும், வெளியிலயும் கிடைக்கும். ஒரு சிலதை வந்து இதுலயே மாத்திப்பாங்க அவங்களே. ஓகே, இப்போ இது எங்க கிடைக்குதுங்கிற விவரம் எல்லாம் வந்துட்டு எனக்கு நீங்க சொல்லுங்க. நம்ம பெங்களூர்ல ஒரு இடத்துல நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை தெரிஞ்ச ஒருத்தர் மூலியமா ரெஃபர் பண்ணாங்க, அது மூலியமா பர்ச்சேஸ் பண்ணேன். அது போக அமேசான்லயும் நிறைய இருக்கு, நானும் பார்த்தேன் அமேசான்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம மப்பெட் அப்படின்னு சொல்றது இவங்கதான். இது வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக இந்த மாடல். இது ட்ரெஸ் இது பண்ணாம என்ன ட்ரெஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது ட்ரைனிங் பர்பஸ்க்காக ரெடி பண்றாரு. இது ரெடி பண்ணது நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு யாருன்னா உங்க பாஸ்டர் திமோத்தேயுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க பூந்தமல்லியில. ஸோ அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றேன். அவங்க முழுக்க சேல்ஸ் எல்லாம் இப்ப என்கிட்ட கொடுத்துருக்கேன். நானே சேல்ஸும் பார்த்துட்டு இருக்கிறேன், நானும் சேல்ஸ் பண்றேன். இது நல்லா இருக்கும். இது பேசும்போதெல்லாம் நிறைய கொஞ்சம் எமோஷன் இதுலயும் இதை காட்டலாம். அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? ஓ நல்லா இருக்கேனே. தேங்க்யூக்கா. நான் என்னன்னா உங்களை அத்தை சொல்லணும். ரொம்ப சந்தோஷம் நீங்க எங்க ஷோக்கு வந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க அழகா இருக்கீங்க. இந்த ஒரு சின்ன எமோஷன் கொடுக்கறது, அந்த வெட்கப்படுகிற எமோஷன், கோவமா பேசுற எமோஷன், எல்லாமே வந்து விரல்லயே தான், எல்லாமே விரல்ல செய்யறதுதான். அதுதான் பயிற்சி தேவை. அதற்கு தான் நான் அதிகமா நம்ம பயிற்சி பண்ணணும். இதுவும் அதே மாதிரி மப்பட் டைப் தான். இவங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருப்பாங்க. இதெல்லாம் வெளியில அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ற நேரங்கள்ல, நிகழ்ச்சிகள் வெளியில கொண்டு போகும்போதெல்லாம் இவங்களையும் கொண்டு போகலாம். பெரியவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கொஞ்சம் பெருசா தெரியும் ஸ்கிரீன்ல அப்படிங்கறதுனால. அப்போ இதுல உங்க உருவம் வராது. ஆமா, இதெல்லாம் காட்டும் பொழுது என்னுடைய உருவம் தெரியாது. ஃபுல்லா ஒரு ஸ்கிரீன் இருக்கும், ஸ்டேஜ் செட்டப்லாம் இருக்குது. அதுவும் ரெடிமேடா எல்லாம் சேல்ஸுக்கு இருக்குது. அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டு இப்படி காட்டுவோம் நாங்க. இப்படிதான் ஹைட்டா வச்சு காட்டிக்கிட்டு இருப்போம், முகம் தெரியாது. சோ இது வாய்ஸ் மாத்தணும்லாம் இது அவசியமே இல்லை. இந்த மப்பட்டை பொறுத்த மட்டும் இல்ல, ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொருத்தர் செய்வாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நான் பயிற்சி கொடுக்கும்போது அப்பதான் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு பிள்ளைகள் கையில கொடுத்து அவங்க வாய்ஸ்லயே அவங்கள பேசுவாங்க. பேசிட்டு நிக்கணும், ஒரு சீன் முடிகிற வரைக்கும் அவங்க அதுல ஸ்டே பண்ணணும். அந்த சீன் முடிஞ்ச பிறகு ஸ்கிரீன் விட்டுணும். எப்படி டிராமாவும் அதே போலதான். டிராமால ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் இருந்தாங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க, பேசுறாங்களோ இல்லையோ அந்த ஸ்டேஜ்ல நிப்பாங்க, அந்த கேரக்டர் அது போல இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு தான் நம்ம தலைவர் வருவார். அவர் இப்படி எடுக்கலாமா? எடுக்கலாம். சோ இவர்தான் வந்துட்டு இருக்கிறதுல வென்ட்ரிலோக்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு கலை. ஏன்னா இந்த கலையை பொறுத்த மட்டும் இவராகவும் நான் தான் பேசணும், நானாகவும் நான் தான் பேசணும். சோ இங்க மட்டும்தான் இந்த வாய்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நான் காட்டணும். அது கரெக்டா சிங்க் ஆகணும். சிங்க் ஆகலைன்னா தெரிஞ்சிடும். லிப் மூவ்மெண்ட் தெரியக்கூடாது. இவர் பேசும்பொழுது லிப் மூவ்மெண்ட் எந்த தெரியக்கூடாது, ஆனா அவரோட லிப் மூவ் ஆகணும். நான் பேசும்போது அவர் லிப் மூவ் ஆகக்கூடாது, ஆனா என் வாய்ஸ்ல நான் பேசணும். அப்படிங்கறத கொஞ்சம் சேலஞ்சிங் ஆனது. என்னப்பா நீ பேசுறியா? இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. என்ன எடுக்க மாட்டாங்களா? ஐயோ, நான் உங்களை தான் இன்டர்வியூ எடுக்க சொன்னேன். அவர் தான் வந்து அப்புறமா உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதானே ஆச்சேன். தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு? சென்னையில மழை இருக்கா, வெயில் இருக்குதா, எப்படி இருக்கு? என்னையா அது? அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்ததை சொல்லலையா? மழையில் நினைச்சுதாமா, நாங்களும் கொஞ்சம் நினைஞ்சுக்கிட்டு தான் வந்தோம். அப்படிதான். ஆமா, இன்னைக்கு வந்து அதிசயமா நீங்க வர்றதுனால இப்படி மழை பிச்சுக்கிட்டு கொட்டுது. தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் சொல்லுங்க, தாமஸ் பத்தி சொல்லுங்க. டேய்
ஏண்டா யாரு அதெல்லாம் கட்டுக்கதை? ஓ அப்படியா, சரி ஓகே. யாரு? அடிதான். நீங்க கேமராவை பார்த்து பேசுங்க, இத்தனை பேர் உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்க. நீங்க அழகா இருக்கீங்க, உங்களை அத்தைட்டு பேசுறேனே. நீங்க கேமராவை பார்த்து பேசுங்க, அப்பதான் எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க. அடியா நீங்க எல்லாம் அவங்கள ஆக்குறீங்களா? அவங்க எல்லாம் அவங்க தான் பாக்குறீங்க எல்லாரும். என்ன அவங்களையும் பாருங்க இவங்களையும் பாருங்க. என்ன ஏன்னா ஹீரோயினா? ஆமாடா நீ ஹீரோயின் தான். ஹீரோயின்? ஓ சரி நீ ஹீரோ, சாரி இவரு ஹீரோ. அதனால இவங்க இப்ப அவங்க 2 பேரும் பேட்டி எடுப்பாங்க, நான் வேடிக்கை பார்க்க போறேன். நான் சரியா? சரி சரி, கூட கூட சேர்ந்துட்டோம். கூட கூட சேர்ந்துக்கவா? சரி ஓகே ரைட். இப்ப சொல்லி போனி. இப்ப வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு சில கதாபாத்திரங்கள் குடுக்கறாரு இல்லையா, இப்படி பேசு அப்படின்னு உங்களுக்கு குடுக்கறாரு. ஆனா அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணுவீங்க? எதுக்கிட்டாலும் செஞ்சிடும். நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் செய்யும். இப்போ அவர் வந்து உங்களை நல்லவர் மாதிரி காட்டும் போது சந்தோஷமா இருக்கும். சில நேரத்துல உங்களை கெட்டவரா ஏதாவது நேரத்துல வந்து தாமஸ் உங்களை காட்டிட்டா அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஏன் என்ன பாக்குற? அவங்க கேட்டது கேள்விக்கு பதில் சொல்லு. அதனால காட்ட மாட்டாரு. அப்படியா? ஓ அப்ப உங்களை நல்லவரா தான் காட்டுறாரு. ஆமா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல எனக்கு. அது என் செல்லக்குட்டி. ஓகே ரைட். ஓகே சரி, இப்போ இந்த ஒரு கான்செப்ட் வச்சுட்டு தாமஸ், இப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யாராவது குடுக்கற கான்செப்ட் வச்சுட்டு ஆன் ஸ்பாட் நீங்க வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதா இல்லனா எப்படி? இதுதான் நான் வந்து என்னுடைய குழுவுல என்னுடைய வண்ணத்து பூச்சிகள் இந்த பயணத்திலேயே நாங்க முதன்மையா வைக்கிறது, அடிப்படையா இருக்கிறது சுய சிந்தனை தான். சுயமாக சிந்தித்து செயல்படணும். ஸோ நோ ரைட்டட் ஸ்கிரிப்ட். ஓகே, இதுல இது வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே நோ ரைட்டட் ஸ்கிரிப்ட். அதாவது ரைட்டட் ஸ்கிரிப்டே இல்லை அப்படின்னா அதுக்குன்னு எழுதவே இல்லையான்னு கேட்க முடியாது. ஒரு சில கருத்துக்களை கொண்டு போகும்போது தேவைப்படும். ஆனா அதை வந்து அப்படியே மக்கப் பண்ணி பண்ண மாட்டோம். நான் குழந்தைகள் பயிற்சி கொடுக்கும்போது ரைட் ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் மக்கப் பண்ணக்கூடாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு ஓன் டைலாக்ஸ்ல சொல்லணும் அப்படின்னு. நாங்க இந்த ஹெச்ஐவிக்காக வேண்டி இந்த கனரக வாகன ஓட்டுநர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு 2 முறை போய் அந்த வாகன ஓட்டுநர்களுக்கு கொடுத்தேன். நான் இவரும் நானும் தான் போனோம். நான் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது வந்து எப்படின்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன், மென்டலா நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். என்ன மாதிரி டாபிக் அவங்க கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும், என்ன கதை சொல்லணும். ஆனா அங்க போன உடனே சிச்சுவேஷன் மாறி போச்சு எனக்கு. ஏன்னா அவங்க கேட்ட கேள்விகள், அந்த கேள்வி கேட்ட மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் அதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது. ஸோ அப்போ நான் அதை வந்து அழகா அதை மாடுலேட் பண்ணி திருப்பி கொண்டு வந்து என் ட்ராக்ல அவங்களை கொண்டு வந்து என்னோட நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டேன் நான். ஸோ அந்த டெக்னிக் வந்து பிராக்டிஸ்ல தான் மட்டும் தான் வரும். நான் நம்ம பிராக்டிஸ் பண்ண தான் வரும். நிறைய பேசிக்கிட்டே இருக்கணும், தப்பு வரும், வராமலாம் இருக்காது. தப்பு வந்தாதான் சரியானது தெரியும். நான் நிறைய அதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் வெளியில. உண்மைதான். இப்போ வந்து உங்களுடைய வண்ணத்து பூச்சிகளை பத்தி ஒரு வார்த்தை. ஓகே ஷூர். வண்ணத்து பூச்சிகள் அப்படிங்கிறது வந்து குழந்தை படைப்பாளிகள் தளம் அப்படின்னு சொல்லுவேன் நான். குழந்தைகளுக்கு பொதுவாகவே நம்ம கிட்ட எல்லாருக்குமே குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே என்ன ஒரு டக்குன்னு என்ன தாட் வரும்னு நினைக்கிறீங்க? அடுத்த தலைமுறை வேற எதை போட்டாலும் வந்து சட்டுன்னு அப்படியே முளைத்து மரமாக நிற்கக்கூடிய ஒரு பக்குவம். நீ என்ன பாக்குற? அங்க கதை சொல்லி விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமா கரெக்ட் தான். நீங்க கதை சொல்லின்றதுனால நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டு சொல்றீங்க. ஆனா பொதுவாவே குழந்தைகள் அப்படின்னாலே ஒன்றும் தெரியாதவர்கள். அவங்களுக்கு கத்துதான் கொடுக்கணும். இந்த உலக பார்வை வந்து சின்ன பசங்க ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு சின்ன பசங்க ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நானும் சரி என்னோட துணைவியாரும் சரி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். உண்மைதான், அதுதான் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன அவங்க இடத்துல உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறது இல்ல. நாம பெரியவங்க நம்ம மேல உட்காந்துக்கிறோம், அவங்கள சின்ன பையனு கீழே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருக்குல்ல. இந்த மனநிலையை உடைக்கிறது தான் வண்ணத்து பூச்சிகள் குழுன்னு வேணா சொல்லிக்கலாம். நாங்க செய்யறதே அதுதான். குழந்தைகளை நான் வந்து எனக்கு சமமாவே தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் என்னுடைய நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழ் நடத்திட்டு இருக்கேன். அதுல ஆசிரியர்கள் குழந்தைகள் தான். வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட் நடத்திட்டு இருக்கேன். அதுல நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் குழந்தைகள், கதை சொல்லிகளும் குழந்தைகள்.
ஓகே. குழந்தைகளால சிந்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இது. குறிப்பா இந்த குழந்தைகளை அதிகமா சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை சொல்லுவது, நான் படிச்சப்போ நம்ம கரிகால சோழனை பற்றி ஒன்று படிச்சேன். என்னுடைய இது இப்போ புத்தகங்கள்ல வருதான்னு தெரியல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரிகால சோழன் ஒரு 14 வயசு இருக்கும் பொழுது அவரோட அரண்மனைக்கு ஒரு வயதான முதியவர்கள் ஒரு 6-7 பேர் வந்து நீதி கேட்க வருவாங்க. அவர் சொல்லுவாரு, அப்பா இல்லை நான் தான் இருக்கேன் சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னப்போ அவங்க வந்து இல்ல நீ சின்ன பையன், பெரியவங்க யாராவது வர சொல்லுங்க அப்படின்னும் உள்ளார போயிட்டு ஒரு வயசானவர் வருவாரு. அவங்க சொல்லுவாங்க, அவரு வயசானவர் வழி சொல்லுவாரு, அவங்க திருப்தி ஆயிடுவாங்க. இப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி தம்பி சின்ன தம்பி வந்தாரு, அவரு கேட்டாரு, அவரால் இதெல்லாம் எங்க சொல்லியிருந்திருக்க முடியும், நீங்க சொன்னீங்களேன்னு அவர் வேஷத்தை கழிச்சு காட்டினாரு. நான் தாண்டா அது. இந்த பெர்ஸ்பெக்ட் தான் நான் சொல்றது. குழந்தைகளால முடியும், முடியாது நாம முடிவு எடுத்ததுனால குழந்தைகளுக்கு முடியாதுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது நிறைய நம்ம சொல்லி 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 குழந்தைகளை இப்ப என்ன சொல்லுவோம், நான் சின்ன பையன் என்னால முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். உன்னால முடியும்னு சொல்லிக்கிட்டே வாங்க. முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. நமக்கும் அதுதான், குழந்தைகளுக்கும் அதுதான். அதனால அந்த வேறுபாடு கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. எங்க குழுவுல நான் சொல்லிடுவேன், ஆணு பொண்ணு, சின்ன பையன், ஆம்பளை பையன், பொம்பளை பையன், அதெல்லாம் எல்லாரும் குழந்தை தான். அப்படிதான் இப்ப வளர்ந்தவர்களே வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அருமையா இருந்தது. இப்போ நீங்க வந்து ஒரு எழுத்தாளர்களை உருவாக்குறீங்க, கதை சொல்லிகளை உருவாக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து தனியா சுய சிந்தனையை வந்து குழந்தைகளுக்குள்ள விதைக்கிறீங்க. இந்த மாதிரியான இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பணி என்னை பொறுத்தவரை அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் சிறப்பா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையுமே நீங்க செஞ்சுட்டு வரீங்க. அதை தாண்டி கொஞ்சம் நலிந்த பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய, கொஞ்சம் பள்ளிகளுக்கெல்லாம் போக முடியாத இருக்கக்கூடிய குழந்தைகள், தன்னுடைய படிப்பை தொடர முடியாத இருக்கக்கூடிய பல குழந்தைகள் அந்தந்த ஏரியாவெல்லாம் போய், குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய கண்ணகி நகர் போன்ற இடங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவர் இவ்வளோ பெரிய இது ஒரு சர்வீஸாவே பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர் போய் சொல்லி கொடுக்க அங்க இவர் பல கதை சொல்லிகளையும் பல கதை சொல்லிகளை உருவாக்கக்கூடிய பொறுப்புகளையும் அந்த குழந்தைகளை தேடி தேடி கொண்டு சேர்க்கும் உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி நன்றி, தேங்க்யூ. என்னடா யாருக்கு என்ன சொல்ல போற இப்போ? இங்க எங்க வந்திருக்க நீ? நம்ம எங்க வந்தோம்? இன்டர்வியூ கொடுக்க வந்தோம். யாருக்கு விட்டாண்ண? என்னைய கூப்பிட்டது வந்து ரெமிரா டாக்ஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். என்னது யூடியூப் சேனலா? ஆமா, யூடியூப் சேனல் தான் ரெமிரா டாக்ஸ். கேட்டது இல்லையா நீ? என்னடா அவங்களா? கண்டுபிடிச்சா பத்தியா கேடிப்பையா? அவங்களே தான் ரெமிரா டாக்ஸ், அந்த மேடம் தான். எப்படி இருந்தது இன்டர்வியூ? கலக்கிட்டாங்க. அவங்களும் கலக்கிட்டாங்க, நீங்களும் கலக்கிட்டீங்க. அப்படியா? சரி, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிடலாமா? மேடம் தேங்க்யூ, ரெமிரா மேடம் தேங்க்யூ, ரெமிரா டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கும் தேங்க்யூ. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, தயவுசெய்து உங்க கமெண்ட்ஸ் நல்லா கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.